பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. எதுக்காக ரஜினிகாந்த் அப்படி கேஸ்ட் கொடுத்தாரு? அவருடைய நெருங்கிய நண்பர் கமலா ராஜ்குமார். அவர் அங்க சூப்பர் ஸ்டார், இவர் இங்க சூப்பர் ஸ்டார். இதுக்கடையில சிஎம் எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு சார். 8 மணிக்கு சன் நியூஸை பார்ப்பார் கலைஞர். பார்த்து முடிச்ச உடனே 8:30 மணிக்கு அங்கிருந்து கிளம்புனாருன்னா முரசொலி மாறன் சிசியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருப்பார். அந்த நேரத்தில் நான் பேசுவேன். அதுக்கு பிறகு இந்த ரெண்டும் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் வாய்ஸ் கார்டனுக்கு போகணும். ரஜினி சார் ரஜினிகாந்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்புட் ஒரு முறை கூட வேற யாரும் போன இடத்துல அவரே தான் இருப்பார். ரஜினிகாந்த் என்ன சொன்னார் அப்படி போன்ல? இங்க இருக்கிற விஷயத்தை வாங்கி கர்நாடகாவுக்கு கரெக்டாக கன்வே பண்ணிடுவார். அவர் ஒரு கர்நாடகாக்கான ஒரு தூதர் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு இணைப்பா ஸ்மூத்தா அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார். ஸோ எப்போ ரிலீஸ் ஆனார்? 108 நாட்களுக்கு. உடல்ல குறைபாடு ஏற்பட்டது ராஜ்குமார். இனிமேலுக்கு வச்சிருக்க வேணாம். ஒருத்தர் வேற தப்பிச்சிட்டாருன்னு கொல்லணும்னு முடிவு வேணா நானாதான் நம்மளை தான் கொள்ளுவான். வீரப்பனை கொல்றதுக்கு அவர் முடிவு வந்துடுறாரு. அந்த அன்னைக்கு இரவு வீரப்பன் ஒரு சின்ன பையன் முகில்னு ஒரு பையன் மட்டும் கூடாது தங்கிட்டாங்க. அதில் வீரப்பனை கொடுவாலில் வெட்டுறாரு. அவர் எப்படிங்கிற பிளான் பண்ணி வெட்ட தெரியல. ஒரு உணர்ச்சி போராட்டம் நடத்தி அவரை வெட்டி கையை பிடிச்சி கடிச்சு வீரப்பனுடைய கையில் அருவாள் வெட்டு விழுந்து தப்பிச்சிடுறாரு. இல்லை, ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வீரப்பனை வந்து முதல்ல ஒரு எதிரியான மனநிலையிலிருந்து வெளியில் வரும்போது ஒரு நட்பான மனநிலைக்கு வந்தார். எதுக்காக ரஜினிகாந்த் அப்படி கேஸ்ட் கொடுத்து விட்டாரு? அவருடைய நெருங்கிய நண்பர் கமலா ராஜ்குமார். அவர் குடும்ப ரீதியான 2 பேருக்கு நட்பு இருக்கு. அவர் அங்கே சூப்பர் ஸ்டார், இவர் இங்கே சூப்பர் ஸ்டார். இப்போ ரெண்டாவது ரஜினியுடைய பூர்வீகம் அவருக்கு கர்நாடகா தானே. அந்த வகையில் அவர் மேலே ஒரு பெரிய ஈடுபாட்டோடு இருந்தார். இங்கே நடக்கிற பலவேறு விதமான உதவிகளுக்கு ரஜினி உதவியாக இருந்தார். இதுக்கடையில் சிஎம் எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்துச்சா சார்? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கோ இல்லை அவர் இன்புட் கொடுக்குறக்கோ? ஆமாம், இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3வது சந்திப்பு வரைக்கும் நாங்கள் போய் தான் சிஎம்ஐ சந்திப்போம். 4வது சந்திப்பு 5வது சந்திப்பெல்லாம் போகும்போது காட்டுக்குள்ளே என்ன சூழல் இருக்குது என்னங்கிறத நான் தான் வெளியில் வருவேன். அது இரவு ஒரு 7 மணிக்கு வீரப்பன் குழு இருக்கிற இடத்துலேருந்து புறப்பட்டோம்னா இன்னும் 1.5 மணி நேரத்தில் காட்டினுடைய எல்லைக்கு வந்துடுவோம். அங்கே கார் இருக்கும். 8 மணிக்கெல்லாம் கார் அங்கே வந்துடும். அங்கேருந்து பாலமுருகன் கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதில் நான் கிளம்பி வந்தோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்தில் மங்களபுரம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஊருக்கு வந்தால் தான் மொபைல் டவர் கிடைக்கும். அங்கே வந்ததுக்கு பிறகு எங்கள் இணையாசிரியருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், கலைஞர் அப்போ எங்கே இருக்கார், கலைஞர் கூட யார் இருக்காங்க, எந்த நம்பருக்கு பேசினா சிஎம்கிட்ட கிடைக்கும்ட்டு. பெரும்பாலும் நான் வர்ற நேரத்தில் அப்போ முரசொலி மாறன் மருத்துவமனையில் சிகிச்சை இருந்தார் அப்பல்லோவில். ஒரு 8:30 9 மணி வரைக்கும் 8 மணிக்கு சன் நியூஸை பார்ப்பார் கலைஞர். பார்த்து முடிச்ச உடனே 8:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனாருன்னா அதுக்கு பிறகு ஒரு 10 மணி வரைக்கும் முரசொலி மாறன் சிகிச்சையில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலாக இருப்பார். அந்த நேரத்தில் நான் பேசினா அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன பண்ணலாம், கர்நாடகாவில் எப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி போகுது, காட்டுக்குள்ளே எப்படி போகுது நீங்களே பேசுவீங்க. ஒன்று சண்முகனாருடைய ஃபோன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆற்காடு வீராசாமியுடைய நம்பர் கொடுப்பாரு. அதனால் காமராஜன் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நான் கூப்பிட்டு பேசுவேன். அதுக்கு பிறகு இந்த ரெண்டும் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் வாய்ஸ் கார்டனுக்கு போகணும் ரஜினி சாருக்கு. நீங்களே? ஆமாம், அவர் அங்கே கர்நாடகா சில விஷயங்களை அவர் சொல்லணும். இங்கே எப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கேனுங்கிறத கேட்டு சொல்லிட்டு இந்த 2 பேரும் ஃபோன் பண்ணி ரஜினிகாந்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்புட் கொடுக்கும். ஒரு முறை கூட வேற யாரும் ஃபோன் எடுத்துல அவரே தான் எடுப்பார். ஏன்னா அவர் அதில் அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார். கேட்டு காட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இது எப்படி கொண்டு போகிறது, முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னேன், அவர் என்ன சொன்னார், இந்த 2 வாங்கிட்டு திரும்ப நான் புறப்பட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் அங்கே காட்டுக்கு போயிடும். நைட்டு 10 மணிக்கு நாங்கள் திரும்பினா ஒரு 12 மணிக்கு அந்த இடத்துல போய் காரை திருப்பி அனுப்பிட்டு மீண்டும் நடந்து போனால் காலையில் 6 மணிக்கு அவங்க போய் பார்த்துருவோம். பார்த்து அந்த தகவல் சொல்லிட்டு அடுத்த நாள் அடுத்த ப்ராசஸ் வரணும். இப்படி ஒரு கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் என்ன சொன்னார் அப்படி ஃபோனில் உங்கள்கிட்ட? இல்லை, அவர் வந்து இங்க இருக்கிற விஷயத்தை வாங்கி கர்நாடகாவுக்கு கரெக்டாக கன்வே பண்ணிடுவார். ஓகே, அவர் ஒரு கர்நாடகாக்கான ஒரு தூதர் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு இணைப்பா ஸ்மூத்தா அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார். ஏன்னா நம்ம அரசின் சார்பாக சொல்றதை யாருமே பெரும்பாலும் நம்ப மாட்டாங்க. குடும்பத்தை சார்ந்தவங்களோ மற்றவங்களோ நம்புறது கஷ்டம். அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேச மாட்டோம்னால அதனால ரஜினி அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி பக்குவம் புரிய வச்சிருவார். அந்த செஞ்சு கொடுத்துருவார். ஸோ எப்போ ரிலீஸ் ஆனார் சார்? 108 நாட்களுக்கு பிறகு. 108 நாட்களுக்கு பிறகு. நீங்கள் தான் அப்பயும் போயிருந்தீங்க? இல்லை, நாங்கள் போகிறதுக்கு முதல் நாளே நெடுமாறன், குளத்தூர் மணி என்ன, கல்யாணி சுகுமாரன் அவங்க போயிடுறாங்க. அப்போ அவர் வந்து உடலில் குறைபாடு ஏற்பட்டது ராஜ்குமாருக்கு. இனிமேலுக்கு வச்சிருக்க வேணாம். ஒருத்தர் வேற தப்பிச்சிட்டாருன்னு இல்லை, அதுக்கு இடையில் ஒரு 60வது நாள்லேயே நாகப்பான் ஒரு உதவி இயக்குனர் தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனால் அவர் வந்து முழுமையான முதிர்ச்சி பெறாத ஒரு நபர். ஓகே, நீங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறபடி அவரை கேட்டு நடக்க அவரால் முடியாது. அவருக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். அது சரியான அளவுக்கு அவருடைய வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சி அவர்கிட்ட கிடையாது. கொஞ்சம்
சில குறைபாடுகள் உள்ள ஒரு நபராக இருப்பார். அவருக்கு புரிந்த வகையில் அவர் சொன்னோம்னா அதை ஏற்றுக்கவர் செய்வார். நம்ம உத்தரவு போட்டால் அவர் கட்டுப்பட்டு நடக்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தவர். தொடர்ந்து அவரை காவலில் வச்சுக்கிட்டு ஒரு பிணை கைதியாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் உட்பட அவங்க கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது கவர்மெண்ட் நம்ம கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கலைன்னா 4 தலையில் ஒரு தலை ரோட்டுக்கு வரும். இதைத்தான் இந்த விடுதலை படையை சேர்ந்த தோழர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை அவருக்கு யோசிக்கிறார். ஒரு குறைந்தபட்ச யோசனையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதில் வேல்யூஃபுல்லான பர்சன் ராஜ்குமார், அடுத்து அவருடைய மருமகன், அதுக்கடுத்து அவருடைய அண்ணன் தம்பி மகன். இந்த 3 பேருக்கும் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க முக்கியமான ஆளுங்க. 4வது நம்ம தான் தொடர்பு இல்லாத ஒரு ஆள், அசிஸ்டன்ட் டைரக்டர். கொல்லணும்னு முடிவு வேணால் 4வது நம்மளை தான் கொள்ளுவான். இந்த அழுத்தத்திலேயே அவர் ஒரு மனப்போராட்டத்திலேயே உள்ள எடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வீரப்பனை கொல்றதுக்கு அவர் முடிவுக்கு வந்துடுறார். ஏன்னா எல்லாருமே கொல்லனா நம்மளை தான் கொண்டுவாங்க அப்படின்னு முடிவுக்கு வரும்போது ஒரு சூழலை எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் வீரப்பன் குழுவை சேர்ந்த எல்லாருமே என்ன வெளியில் அனுப்பிட்டு இன்னொரு சுப்பு தலைமையில் ஒரு 2 பேர் வராங்க. அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்களை வெளியில் அனுப்புறதுக்கு வந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு இரவு வீரப்பன் ஒரு சின்ன பையன், முகில்னு ஒரு பையன் மட்டும் இந்த கூடாரத்தில் தங்கியிருந்தாங்க. அதில் வீரப்பனை அடிச்சிடுறாரு, கொடுவாலில் வெட்டுறாரு. அது சரியாக வெட்டு போடல. அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லாத ஆள்னு சொன்னீங்க. அவர் எப்படிங்கிறத பிளான் பண்ணி வெட்ட தெரியல. ஒரு உணர்ச்சி போராட்டம் நடத்தி அவரை வெட்டி கையை பிடிச்சி கடித்து வீரப்பனுடைய கையில் அருவாள் வெட்டி விழுந்து தப்பிச்சிட்றாரு. அதுக்கு பிறகு அவர் தப்பிச்சு ஓடியாந்துறாரு. தப்பிச்சு வந்த ஒரு நல்ல வழியாக அவர் அந்த இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 அடி தூரம் போனோன்னா ஒரு சின்ன ஒரு மேட்டு பகுதி. அந்த மேட்டு பகுதி ஏறி பார்க்கும்போது இடது பக்கம் டியூப்லைட் வெளிச்செல்லாம் தெரியுது ஊருக்குள்ளே. அந்த இடத்தை நோக்கி ஓடிடுறாரு. அது ஒரு 2 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம். விடிய காலம் ஒரு 3 மணி போல் இந்த இன்சிடென்ட் நடக்குது. 5-5:30 மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்துடுறாரு. ஊருக்கு வந்தோன்னா அந்த ஊரில் இருந்த டீ கடையிலேருந்து பால் சொசைட்டிக்கு பால் கொண்டு போகிற மக்கள்லாம் வராங்க. அவங்களோடய போயிட்டு பண்ணாரி போயிடுறாரு. பண்ணாரியில் இருந்த மக்கள் யாரோ பைத்தியக்கார மாதிரி கையெல்லாம் காயத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு எந்த ஊருங்க தாளவாடிங்கிறாரு. கன்னடம் பேசுகிறாரு. தமிழ் பேச அவருக்கு தெரியல. அந்த பகுதி மக்கள் கன்னடம் பேசுகிறா புரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு 2 ரூபா போட்டு ஒரு 15 ரூபா கையில் கொடுக்குறாங்க. பஸ் ஏறி 10 மணிக்கெல்லாம் தாளவாடி போயிடுறாரு. தாளவாடியில் ராஜ்குமார் கடத்தப்பட்ட இந்த வீட்டுக்கு போனோன்னே அவங்க வீட்டில் இருந்தவங்க உடனடியே பெங்களூருக்கு பர்மதமாக தகவல் கொடுக்குறாங்க. அவங்க கர்நாடக முதல்வர் சொன்ன அடிப்படையில் கர்நாடக போலீஸ் ஆஃபீஸர் சாம்ராஜ் நகர்லேருந்து நேராக வந்து ஒரு கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போய் அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும் போது என்ன நடந்துங்கிறது இவரால் சொல்ல தெரியல. ஏன்னா இவர் தான் அவருக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னா தான் அவர் பேசுவார். நம்ம புரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அதனால என்ன நடந்ததுன்னா இவர் சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின் முரணா சொல்லியிருக்காரு. வீரப்பனை நான் வெட்டினா கத்தி எடுத்து வச்சிருந்தேன். வீரப்பன் குழுவெல்லாம் எங்கே போயிட்டாங்க, அவர் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதுல்ல, எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் மட்டும் இருந்தார், அதனால் நான் வெட்டிட்டேன் அப்படின்னு இவர் சொன்னது எல்லாமே முன்னுக்கு பின் முரணா வருது. இந்த நேரத்தில் எங்கள் ஆசிரியரும் அங்கே உள்ள இருந்தவர் வெளியே திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்துட்டு தப்பிச்சு போன ஆள் ஏதாவது சொல்ல போய் அதில் ஏதோ பிரச்சனை வந்து அது வீரப்பன் குழுவினுடைய ஆக்டிவிட்டிஸை டைவர்ட் பண்ணிடுமா அப்படிங்கிறனால வெளியில் வந்து இந்த தப்பிச்சு போயிட்டான், இது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை தமிழக முதல்வர் சொல்லிட்டு அவரும் கர்நாடக முதல்வர் நம்மளும் பேசியாச்சு. இவன் தப்பிச்சு வந்துட்டான், ஒரு குளறுபடி நடத்திட்டு வந்துட்டான், இனிமேல் இந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் ரொம்ப சிக்கலாக தான் போகும், இதை எப்படி கொண்டு வரதுங்கிறத நம்ம பார்ப்போம். இருந்தாலும் அவன் வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து முழுமையாக எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. மீடியா கிட்ட பேசணும்னா அவனால் பேச முடியாது. அதை நீங்கள் புரிகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா சிஎம் கிருஷ்ணாவே அவர் பக்கத்தில் உட்கார வச்சு பேசிட்டு அவர் சொன்னது எல்லாமே முரண்பாடாக இருக்குது அப்படின்னால இவன் உளறான் அப்படிங்கிற முடிவில் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அது பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சுல்ல சார்? பெரிய கொந்தளிப்பு. ஏன்னா என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ, ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படி வந்திருக்காருன்னு. ஆனால் அடுத்த நம்ம வெளியில் வந்து சொல்லிட்டான், அவன் தப்பிச்சு வந்தது உண்மைதான், வீரப்பனை அடிச்சுட்டான் காயப்படுத்திட்டாருங்கிறத பெருசாக எக்ஸ்போஸ் ஆகல. அப்போ குளத்தூர் மணி இல்லாமல் உள்ளே இருந்தாங்களா? இல்லை, அவர் எனக்கு வெளியில் வந்துடுறாரு. அவர் முதல் நாள் வெளியில் வந்துடுறாரு, அடுத்த நாள் அந்த நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம் தான் மீண்டும் நெடுமாறன் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க சார் ராஜ்குமார்? ரிலீஸ் பண்ணும்போது இவங்களுடைய கோரிக்கை எதுவுமே ஏற்கப்படலை. எல்லாத்தையுமே ஏற்கிறதுக்கான வேலைகள், அதுக்கான வேலைகளை நான் செஞ்சு தரேங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் நெடுமாறன் ஏற்றுக்கிறாரு. அதுக்கு மேலே அவங்க வேற வழி இல்லை, சரி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விடுறதுக்கான ஒரு தேதி முன்கூட்டியே தேதி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 14ஆம் தேதி அனுப்பலான்னு எழுதுறாங்க. ஆனால் 13ஆம் தேதி ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் வருது. அப்போ நெடுமாறன் குளத்தூர் மணி எல்லாம் சத்தியமங்கலத்து பக்கத்தில் கெம்மநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அங்கே இப்போ இறந்து போயிட்டார் கிருஷ்ணசாமின்னு ஒரு நண்பர், அவருடைய தோட்டத்தில் தான் தங்கியிருக்காங்க. அப்போது ஃபோன் செய்தி மூலமாக நீங்கள் உடனே கிளம்பி வாங்குறாங்க. மணியன் கூட அவங்க போயிடுறாங்க. நாங்கள் சென்னையில் இருக்காங்க, ஆசிரியர் நாங்கள் வர்றதுக்கு டைம் ஆகிட்டுது. இவங்க போனவங்க அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து அங்கே
பூதப்பாடிங்கிற ஒரு இடம் மேட்டூருக்கு பக்கத்தில். அங்கே கொண்டு வந்து ஒரு நாள் தங்க வச்சிடறாங்க. தங்க வச்சுட்டு 2வது நாள் தான் சத்தியமங்கலம் பக்கத்துல இல்ல இருக்காங்க. சத்தியமங்கலம் பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து கிளம்பி சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இவங்க இருந்து கிளம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டு சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூதப்பாடிங்கிற இடத்துல ஒரு வீட்டில், அது மணியனுடைய சின்னம்மா பையன், ஓகே. தம்பி ஒரு பக்கமா சத்தியமங்கலம், கோபி, ஈரோடு அப்படி வந்துடலாமே ஏன்? இல்லை அங்கே போய் ஒரு 2 நாள் சைலண்டாக இருந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்துட்டே 2 நாள். ஆமாம், வீரப்பன் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பணும் வேற இடத்துக்கு. அந்த டீம் செட்டை மாற்றணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 days. ஓகே, ராஜ்குமார் வந்துட்டாருன்னு தெரிஞ்சா எஸ்டிஎஃப் போய் அடிச்சிரும். ஸோ அப்போ இவங்க இருந்த இடம் எஸ்டிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தில். 1 கிலோமீட்டர் அங்கிருந்து நாங்கள் இடம் மாறணுன்ட்டு. ஆனாலும் அவங்க மாறல. அடுத்த 15 நாள் அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாறுறாங்க. ஏன்னா எஸ்டிஎஃப்க்கும் அப்போ எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஏற்கனவே இருந்த எல்லா டீமையும் பிரித்து ஊருக்கு அனுப்பிடுறாங்க. அதான் செக் போஸ்ட் இருக்கக்கூடாது, முகாமில் போலீஸ் இருக்கக்கூடாது, எல்லாம் ரிட்டர்ன் அனுப்புறதுனால 2 ஸ்டேட் போலீஸும் எல்லாம் ஊருக்கு அனுப்பிடுறாங்க. இன்டெலிஜென்ட்டில் இருந்த ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெப்பன் ஆப்ரேட்டிங் அவ்வளோ தெரியாது. காடுகளுக்குள்ளே தேடி போய் தாக்கல் நடத்துகிற அளவுக்கான வெப்பன் ட்ரைனிங் அவங்களுக்கு கிடையாது. ஆமாம், இது மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. குழு எங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு தெரியும். அந்த இடத்துக்கு அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் சத்தியமங்கலத்திலேருந்து பண்ணாரி போகிற வழியில் புதுக்குய்யன் ஒரு பிரிவுக்கு ஏற்ற மாதிரி வெறும் 100 அடி தூரம், இப்போ இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 100 அடி தூரத்தில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் பேச்சுவார்த்தை. அந்த 100 அடி தூரத்துக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸினுடைய இன்டெலிஜென்ட் 2 பேர் இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கிறது மட்டும் தான் தெரியாது. எத்தனை மணிக்கு போனால் என்ன, எவ்வளோ நேரத்துக்கு திரும்பி வந்தாங்க எல்லாமே தெரியும். ஆனால் ஏன் அந்த இடத்துல வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு சுற்றி வளைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். சாத்தியம் இல்லை. ஏன்னா கிழக்கு பக்கம் அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு பெரிய கரடு ஏறணும். அதுக்கு அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் விட்டிங்கன்னா மெரியூர் மலை இருக்கும். இந்த மலையினுடைய தொடர்ச்சி ஒரு 15 கிலோமீட்டருக்கு காடுகள் தான். இடையில மக்கள் ஊடுருவி வர முடியாது. தெற்கு பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து காட ஆரம்பிக்குது. வடக்கு பக்கம் 1 கிலோமீட்டர் தாழ்நில பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மலைகள் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. இந்த இடத்துல இவர் இருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் எப்படி சுற்றி வளைக்க முடியும்? தெற்கு பக்கம் 4வது கிலோமீட்டர் 5வது கிலோமீட்டர் இடையில ஊடறுத்து ஒரு 10 கான்ஸ்டபிள் போலீஸோ அல்லது டீமோ ஒரு இராணுவமோ உள்ளே போச்சுன்னா அங்கே இருக்கிற குரங்கு, குருவி, மயில் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும். வடக்கு பக்கம் இருந்து வந்துன்னா யானையோ மானோ ஒரு கூட்டமாக கத்தும். யாரோ புது ஆள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். கிழக்கு பக்கம் கரெக்டில் அவங்க ஏறும்போதே அங்கிருந்து சத்தம் வந்துடும். ஏன்னா வீரப்பன் குழுவை சேர்ந்து மேலே இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சாங்கன்னாவே அந்த பக்கம் காடுகளுடைய அசைவு தெரிஞ்சிடும். அப்போ சுற்றி வளைக்கிறதுங்கிறத காட்டுக்குள்ளே சாத்தியமே ஏற்படாது. பக்கத்துலேயே இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. துரத்தி தான் போக முடியும். துரத்தி போகும்போது நீங்கள் 100 அடி தூரத்துக்கு இந்த பக்கம் வந்து ஜீப் இங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புறாங்கன்னா 100 அடிங்கிறது இவங்க காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்க 250 அடி தாண்டிடுவாங்க. இந்த 100 அடி தொடரும்போது அவங்க 500 அடி 1000 அடி தாண்டிடுவாங்க. போக 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 டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு 3-4 நிமிஷத்தில் எந்த பக்கம் போனானே தெரியாது, டைவர்ட் ஆகிடுவாங்க. இதுதான் வீரப்பன் குழுவை போலீஸால் பின்தொடர்ந்து பிடிக்க முடியாததுக்கான சூழல். ஸோ இப்போ ராஜ்குமாரை குளத்துருமணி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஒரு 2 நாளைக்கு கவர்மெண்ட்டு கூட சொல்லியா சார்? இல்லை, அதுவும் அடுத்த முதல் நாள் இரவு இவங்க அங்கே போய் தங்குறாங்க. தங்கின உடனே பர்வதம்மாவுக்கு தன்னுடைய மனைவிக்கு ராஜ்குமார் ஃபோனில் பேசிடுறாரு. எப்படி? அங்கே அந்த பூதப்பாடி ராமராஜன் வீட்டிலேருந்து ஃபோன். ஓகே. செல்ஃபோன் அங்கே கிடைக்காது. ஓகே. லேண்ட்லைன்லேருந்து பேசிடுறாங்க. லேண்ட்லைன்லேருந்து பேசினா அவங்க அங்கேருந்து புறட்டுறாங்க. மனைவியும் மகனும் புறப்பட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்து மறுநாள் காலையில் 7-7:30 மணிக்கெல்லாம் அப்பாவை பார்த்து பேசிட்டு அவங்க மனைவி அங்கேயே இருக்கிறாங்க. மகன் இங்கேருந்து அவருடைய செல்ஃபோன் மூலமாக அங்கேருந்து வர போகும்போது பேசினதில் கர்நாடகா எஸ்டிஎஃப் அதை வாட்ச் பண்ணிட்டாங்க, ஸ்மெல் பண்ணிட்டாங்க, ஆள் இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. லேண்ட்லைனில் பேசுனதுனால ஒரு பெரிய சிரமம் கிடையாது. அடுத்து டெலிஃபோன் டைரக்டரி பார்த்தா இந்த இடம் என்ன தெரிஞ்சிருச்சு, கோட்லேயே தெரிஞ்சிடும். எஸ்டிடி கோட்லேயே பார்த்தோன்னா தெரிஞ்சிருச்சு. கர்நாடக எஸ்டிஎஃப் இன்டெலிஜென்ட் டீம் இங்கே வந்துடுறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரான்னு தெரிஞ்சோடனே தமிழ்நாடு எஸ்டிஎஃப்பும் தமிழ்நாடு இன்டெலிஜென்ட்டும் டச் பண்ணிட்டு அவங்க நம்ம பத்திரிகை துறை நண்பர்களை கொடுக்குறாங்க. ராஜ்குமார் இங்கே வந்துட்ட மாதிரி தகவல் தெரியுது அப்படிங்கிற அந்த தகவல் சொல்கிறாங்க. அன்று சாயங்காலம் வரைக்கும், அது காலையில் ராஜ்குமார் மனைவியெல்லாம் அங்கே வந்துடுறாங்க. 11 மணி 12 மணிக்கு பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தகவல் வந்துருச்சு. எனக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு 12 மணிக்கு ஈரோடு இருக்கேன். எங்களுக்கு நாங்கள் மாலை தான் போகிறதா திட்டமிடுதல். அதுக்கு முதல் நாளே வந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு போய் கூப்பிட்டு வரலான்ட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தா நேற்றே அவங்க வந்துட்டாங்க, நைட்டே வந்துட்டாங்க. அப்புறம் மணியனுக்கு ஃபோன் பண்ணால் அவரும் நம்பர் நாட் ரீச்சபிள். நெடுமாறன் ஃபோன் பண்ணால் அவரும் நாட் ரீச்சபிள். சுகுமாரன் ஃபோன் பண்ணுற அவரும் நாட் ரீச். அப்போ ஸோ எல்லாம் வேறு எங்கேயே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் மணியனுடைய வீட்டு லேண்ட்லைன் ஃபோன் அவருடைய தம்பி தான் இருக்காங்க பழனிசாமி. ஆனால் ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு செய்தி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணன் ஏதோ உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னு பேசினார்.
மீண்டும் பேசுவார், நான் என்ன சொல்லிட்டேங்க அப்படின்னா, எனக்கு பேச சொல்லுங்க, நன்றிங்க. ஒரு 15 நிமிஷத்தில் மணியன் லைனில் வந்தார். இந்த மாதிரி தம்பி பேசினாருங்க. எதிர்பாராத ஒரு சம்பவத்தால் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்து வெற்றியில் முடிஞ்சிருச்சு. இரவு பேசுவோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஈரோடு இருக்கேன். 9 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நான் வர சொல்கிற இடத்துக்கு வர சொல்கிற நேரத்துக்கு வந்துடுங்க, முடிஞ்சிடும் அப்படின்னா. நன்றிங்கண்ணா அப்படின்ட்டேன். 9 மணிக்கு சரியாக கூப்பிட்டாரு. விடிய காலம் 4 மணிக்கு ஈரோட்டிலேருந்து கிளம்புங்க, அம்மாப்பேட்டை லெஃப்ட்டு திரும்புங்க, 3வது கிலோமீட்டர் வாய்க்கால் மேடு இருக்கு, வந்துடுங்க. எந்த வண்டியில் வர்றீங்க அங்கே வாங்க. நீங்கள் வந்து நின்னதுக்கப்புறம் வடக்கு பக்கம் இருந்து ஒரு டிவிஎஸ் பியூட்டி மாப்பட்டு வரும், 2 பேர் வருவாங்க, பால் கேனோட வருவாங்க. உங்கள் பேரை சொல்லுங்கள், திரும்ப வருவாங்க, அவங்க பின்னாலே வாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டார். அவ்வளோதான். அதே மாதிரி 4 மணிக்கு கிளம்புனோம், 4:50 5 மணிக்கு போனோம், பால் கேனோட ஒரு 10 நிமிஷம் வந்தாங்க, கிளம்பி போனோம், வீட்டுக்கு போயிட்டோம். ராஜ்குமார் உள்ளிட்ட எல்லாம் இருந்தாங்க, நல்லா எடுத்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்து பேசி முடிச்சதுக்கு பிறகு 9 மணி தமிழ்நாடு அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் வந்தார், ஈரோடு எஸ்பி சைலேஷ்குமார் யாதவ், கியூ பிரான்ச் எஸ்பி ரவிச்சந்திரன், உள்ளிட்ட ஐஜி ராமானுஜன், இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்க எல்லாம் வந்தாங்க. பார்த்து பேசி முடிஞ்சதுக்கு பிறகு ராஜ்குமார் ரிலீஸ் ஆனாங்கிறது இவ எல்லாம் ஊடகம் சார்ந்து எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 11 மணிக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டு முடிச்சுட்டு 12 மணிக்கு அங்கேருந்து ஹெலிகாப்டரு நெருஞ்சிப்பேட்டை ஹைஸ்கூலில் வந்து இறங்குச்சு. அதுலேருந்து அவங்கள சென்டப் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் எங்கள் வாட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். ஒரு பெரிய பிரச்சனை, 108 நாள் இது முடியறதுக்கு. அந்த 108 நாளும் ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான போக்குவரத்து நின்று போச்சு. அந்த ஆண்டு தீபாவளிக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான நகரங்களில் பண்ணக்கூடிய அந்த ஃபேன்சி ஐட்டம், துணி மெட்டீரியல் எல்லாமே பெங்களூர் தான் வரல. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய லாரிகள் எல்லாமே விசாகப்பட்டினம், ஆந்திரா வழியாக உள்ள வர வேண்டியதை போச்சு. ஒவ்வொரு லாரி டிரைவருக்கும் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றி வர வேண்டிய ஒரு சூழல். இந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பை ராஜ்குமார் கடத்தில் ஏற்படுத்தியிருந்தது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழ்நாட்டினுடைய பாதி மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலான ஒரு பொருளாதார இழப்பை அந்த காலகட்டம் ஏற்படுத்துறவுக்கு போயிருந்துச்சு. கிளம்பும்போது அவர் என்ன சார் சொன்னார் ராஜ்குமார்? அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இல்லை, ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வீரப்பனை வந்து முதல்ல ஒரு எதிரியான மனநிலையிலிருந்து வெளியில் வரும்போது ஒரு நட்பான மனநிலைக்கு வந்துட்டார். அப்படியா? நட்பான மனநிலைக்கு வந்துட்டார். ரெண்டாவது ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு நபராக இருந்தார். அதனால் நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கிறேன், அது கடவுள் எனக்கு ஒரு தண்டனை இப்படி கொடுத்துட்டார், இது ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக போச்சு, இனிமேல் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்குவமாக எடுத்துக்கிட்டார். அந்த பக்குவம் தான் அவரை வந்து அந்த உயர்நிலை கொண்டு வந்தது. ராஜ்குமார் உள்ள இருக்கும்போது அவருக்கு உணவுகள் இதெல்லாம் பிரத்யேகமாக ஏதாவது இருந்துச்சா? ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது இல்லை, நாங்கள் சாப்பிடும்போது சிரமப்பட்டோம். அடுத்து நம்ம அரசு சார்பாக அந்த பக்கம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் தளர்வு கிடைச்சிது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த முதல்ல இருந்த வாழ்க்கை முறையிலேருந்து கொஞ்சம் மாறின உணவாக இருந்தாலும் அசைவ உணவுகளை அவருக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. களி அவர் விரும்பி சாப்பிட்ருக்காரு அந்த பகுதியில் வாழ்ந்ததுனால. அதனால் இவங்க களி கிளறி கொடுத்தது ஓரளவுக்கு அவருக்கு செட் ஆகிடுது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு முறையும் போகும்போது வாழைப்பழம் நிறைய வாங்கிட்டு போவோம், ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி வாங்கிட்டு போவோம். அதை வச்சு ஓரளவுக்கு விட்டார். இருந்தாலும் சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தவருக்கு. வழக்கமாக அவர் சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகள் மாறி எப்படி சார் அசைவம் அங்கே உள்ள உங்களுக்கு வந்து மீன் கிடைச்சது, மான் கறி எடுத்தாங்க, அடுத்து உடும்பு ஏதோ பிடிச்சி செஞ்சுருக்காங்க. மான் வத்தல்லாம் உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து பயன்படுத்துகிற அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. உப்பு கறி போட்டு போட்டிருக்காங்க. மீன் அடிக்கடி எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு நல்ல கடுமையாக மழை பெஞ்சிட்டு இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் மீன் நிறைய கிடைச்சிருக்கு, அதனால மீன் கொடுத்துருக்காங்க. உங்கள் மேலே இப்போ எப்போ வழக்கு வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? ஏன்னா இது எல்லாம் அரசோட பேச்சுவார்த்தை குழுவில் போயிட்டு வரோம். இது அடுத்ததா இது எல்லாமே நடந்தது காங்கிரஸ் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் எஸ்.என். கிருஷ்ணா முதலமைச்சராக இருந்து பொறுப்புக்கு வந்து ஒரு 6-7 மாதம் ஆயிருந்த நிலையில் ராஜ்குமார் கடத்தப்படுறாரு. திமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் பொறுப்பிலிருந்து பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.